மகாராஜா இதுக்கு மேல ஒண்ணு அப்படி கூப்பிட மாட்டான். உனக்கு அடம், அட்டகாசம், கொழுப்பு, திமிரு, மமதை யாருக்கு? உமக்கு. உனக்கு தான் இருக்குது. இதுக்கு மேல நானும் உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நான் ஆள் கிடையாது. காரணம் என்னுடைய விடுப்பு கடிதம், லீவ் லெட்டர். யார் கொடுத்தது? நான் கொடுக்கறேன். கடிதம் இல்லையா? என் தம்பியா? பொய் சொல்லக்கூடிய மகாராஜா இடத்திலே நான் வேலை செய்வது கிடையாது. அதனால இத புடி. நீ பொய் சொல்லிட்ட. உங்ககிட்ட இதுக்கு மேல நான் வேலை செய்வதற்கு ஆள் கிடையாது. காரணம் என்றைக்குமே வராத வார்த்தை, ஒரு புதுமையான வார்த்தை உன் வாயிடமாக வந்திருக்கிறது. என்றைக்குமே வராத வார்த்தை நிச்சயமாக என்னுடைய வாக்கியத்தில் ஒரு பிழை இருக்கிறது. புதுமையாக வந்து விட்டது. ஆமா, பிழை வந்து விட்டதா? நிச்சயமாக பிழை வந்து விட்டதா? நிச்சயமாக வந்திருக்கிறது. அதிக பலம் எமக்கு. மகாராஜா, இந்த இடத்துலதான் பிழைய வந்திருக்கிறது. இத்தனை நாள் வரி வந்தோம். தாங்கள் வெளியே வரும் பொழுது அங்கு தேசாதிபதி கர்ணன் வந்திருக்கிறேன் என்பது உரைப்பீங்க. அதிக பலமுடைய கர்ணன் வந்திருக்கிறேன்னு உரைப்பீங்க. கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல் கர்ண மகாராஜன் வந்திருக்குன்னு உரைப்பீங்க. அதையும் தாண்டி இரணியன் பலம் கொண்ட கர்ணராஜன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவீங்க. அது ஒரு நியாயம். இத்தனை நாள் அப்படி சொல்லின்னு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கு என்ன வார்த்தை, புதுமையான வார்த்தை வந்திருக்கிறது. புதுமையான வார்த்தை என்ன? கதிரவன் என்ற மைந்தன் வந்திருக்கிறது. ஒப்பா கதிரவனாயிருந்தா இத்தனை நாள் இதை என்கிட்ட மறைச்ச. நான் தானே உன் பக்கத்துல வேலை செஞ்சுக்கிறேன். எனக்கே தெரியாது உங்க அப்பா கதிரவன் இத்தனை நாள் மறைச்சேன். என் தாயிடம் சொன்ன வார்த்தை நான் மறந்து போய்விட்டேன். என் தந்தையிடம் உரைத்த வார்த்தை நான் மறந்து போய்விட்டேன். ஆமா, நான் தாய்க்கு பாவியாகிவிட்டேன், தந்தைக்கு நான் பாவியாகிவிட்டேன். இறைவா, நான் தாய்க்கு பாவியாகிவிட்டேன். அம்மா, நான் தாய்க்கு துரோகம் செய்த மகனாகிவிட்டேன், தந்தைக்கு துரோகம் செய்யும் மகனாகிவிட்டேன். அம்மா, உன்னுடைய கட்டளை, உன் கட்டளை வாக்கியத்தை நான் மறந்து போய்விட்டேன். தாயே, தந்தையே, உன் சொல்லை நான் இழந்து விட்டேன். தந்தையே,
சரி சரி போகட்டும். என் தந்தையாகிய சூரிய தேவன், என் தாயாகிய குந்தி தேவிக்கு நான் பிறந்தவன். தாய் சொல்லி தட்டாத பிள்ளை என்று இருந்தேன். தாய் சொல்லி தட்டிய பிள்ளையாக நான் தப்பி விட்டேன். ஆமா, சரி போகட்டும். வருவது வந்தால் வழியிலே தங்காது. எப்பவும் வாயில புதுசா ஒண்ணு வந்துருச்சோ உனக்கு தெற்கு வாசல் ரெடியாக்குதுன்னு அர்த்தம். தெற்கே எங்க வாசல்? தெற்கா? தென்தேசாதிபதி. சிரிக்காத, அனைத்தும் எமக்கு தெரியும். அப்படியா? தெரிஞ்சே வந்திருக்கிறேன். தெரிஞ்சு வந்திருக்கிறியா? பெட்ரோல் பங்க் சரி போடுறாங்களாம். என்ன பார்த்து சரி ரைட்டு. சரி சரி என்னுடைய நான் எப்பேர் வந்தவன் என்பது போக போக தெரியும். உமக்கு விளக்கம். நான் கேட்க போல் என்னுடைய நாடு அங்கு நாடு. அங்கு நாடு. அங்கு நாட்டை பங்கமாய் முடிசூட்டி. ஆமா, நான் ஆண்டு வருகிற நேரத்தில் இறப்பான் பரப்பான் பரப்பான் ஜோகி ஜோகி. இறப்பான் பரப்பான் பரப்பான் ஜோகி ஜோகி ஜங்குமான் ஜங்குமான் கத்தி குட்டிகளை கவிமாடிய பாவன மக்களாகிய யார் வந்தாலும் சரியே, இந்த எளியோர்கள் யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் படிக்க நான் தர்மம் கொடுத்து வருகிறேன். ஆமா ஆமா, நீங்க கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கமே கிடையாது. அதனால் இந்த அங்கு நாட்டில் இந்த அங்கு நாட்டில் எனக்கோ கொடை வள்ளல் என்று ஒரு பட்டம். கொடை வள்ளல் கர்ணமகாராஜன். பாத்தியா, கொடை வள்ளல் கர்ணமகாராஜன். கொடை வள்ளல் கர்ணமகாராஜனுக்கே. ஆனா எப்படி நான் கொடுத்து வருகிறேன். ஆமா, வருகின்ற போது சரிங்க. இல்லை என்று வருவோருக்கு வாரி வாரி வழங்கி கொண்டு வருகிறேன். சரி, எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? எப்படின்னா, கொடுப்பதில் தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்குது. கொடுப்பதில் உமக்கு சந்தேகம்? ஆமா. சுயமா ஒருத்தன் உழைச்சி சம்பாதிக்கிறான்னு சொன்னா, சுயமாக ஒருத்தன் உழைத்து சம்பாதித்தால் அது கிள்ளிதான் தானமா கொடுப்பான். ஒருவன் கிள்ளி தானமாக இருக்க வேண்டும். கிள்ளிதான் தானமா கொடுப்பான். சரி, அவனுடைய உழைப்புல வந்த சொத்தா, அவனுடைய உழைப்பிலே வந்த ஊதியம். யாராவது இப்ப ஒரு திருடின்னு வந்த சொத்தா இருக்கட்டும், இல்ல அனாமத்தமா வந்த ஒரு சொத்தா இருந்தா மட்டும்தான் வாரி 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 கொடுக்கறது. அதனால நீ வாரி வாரி கொடுக்கக்கூடிய பத்தி அந்த சொத்து, இந்த கொடை வள்ளல், அது நீயே சமாளிச்சுதா இல்ல யாராவது உனக்கு கொடுத்தாங்களா? முத்து விழுந்த போது வேற ஒருத்தர் துணி. எப்படி கொடுப்பதற்கு மன வேண்டும். அடுத்த பொருளை கிள்ளி அரிப்பான், சொந்த பொருளை கிள்ளி அரிப்பான். கிள்ளிதான் கொடுப்பான். உன்னுடைய பொருளை கிள்ளி கொடுப்பேன். ஆமா. அடுத்த பொருள்னா அடுத்த பொருள் அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கறது தான். அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கறியா, அது யாருடைய பொருள்? என் தம்பி துரியோதனுடைய பொருள்.
என் தம்பி துரியோதனன் அங்கு நாட்டை முடிசூட்டி ஆண்டு வருகிற நேரத்தில் இறப்பான் பரப்பான் தோகை சங்குமான் இப்படி சொல்லக்கூடிய ஆமாம் நாட்டு மக்களை கொண்டு வரும் நேரத்தில் அண்ணா வாரி வாரி கொடுங்கள் என் தம்பி கை தடவகப்படுத்த கை கை வைத்ததால் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி அவன் கைரேக வைக்க நான் வாரி கொடுக்க அதனால் எனக்கு கொடுவலை என்று ஒரு பட்டம் உண்டு அதனால அடுத்த பொருளை கொடுத்து கொடுவலை என்று சொல்றேன் ஆமா ஆமா ஏய் அத்துடன் இழிவாக பேசிவிட்டான் அங்கே அத்துடன் இழிவாக பேசிவிட்டான் என்று சொல்லி அண்ணா இதோ நான் கொடுக்கிறேன் வாரி வாரி கொடுங்கள் என்று சொல்லி என் தம்பி கட்டளையிட்டான் அதுக்காக வாரி வாரி வழங்கியதால் எனக்கு குடைவல் என்ற ஒரு பட்டம் உள்ளது. ஆமா ஆமா அப்பேற்பட்ட மன்னனை இந்த குருச்சாத்திரத்தில் நான் தவறாக செய்திருக்கிறேன். பாண்டவருக்கு துரியோதனனுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தின் விளைவான் பாண்டவருக்கு துரியோதனனுக்கும் ஏற்பட்ட பெரிய ஒரு சண்டை அந்த விளைவால் துரியன் பெரியோராய் வீட்டு அணிவகை செய்து விட்டான். அணிவகுத்து விட்டார். அப்பொழுது ஒரு பெரியவராக பீஷ்மர் தானிய படையில் சேனாதிபதி பெற்றுக் கொண்டார். பெற்றுக்கொண்டு 10 நாள் ஒரு ஓயாமல் சண்டை புரிந்தார். 10ஆம் நாளையிலே அர்ஜுனுடைய செகடியன் கடையினால் மடிந்து விட்டார். 6 நாள் வரை சேனாதிபதி பெற்ற நேற்றோடு அவரும் மடிந்து விட்டார். நேற்று 16ஆம் சண்டையில் கடையினால் மடிந்து விட்டார். அவரும் மடிந்து விட்டார். அப்பொழுது தன் குடும்பம் மடிந்தான் என்று வேதனையில் பாசலில் வாடி வலியை கொண்டிருக்கும் பொழுது நான் இருக்கிறேன். உன் அண்ணாவாய கருணாபிஷேகம் நான் இருக்கிறேன். பயம் கொள்ள வேண்டாம் என்று அவனை தேர்வு செய்து அனுப்பினேன். ஆமா ஆமா எதற்கு அழைத்திருக்கிறான் புறப்பட்டு பார்க்க வேண்டும்.